இப்ப எஸ்ஐயும் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சரின்னு இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வெலோனியோட போட்டோ எடுத்துட்டு போய் இந்த 3 பேர்ட்டையும் இவங்க யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இந்த 3 பேரும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்கடா, இந்த பொண்ணு தானே நீங்க கெடுத்து கொன்னது, உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லவும் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த பொண்ணு இல்லன்னு எங்க அம்மாவுக்கு பின்மண்டையில அடிபட்டத்துல இருந்து இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்றாங்க, எங்க 3 பேரையும் மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். சரி அப்படின்னா கொன்னான்னு சொன்னீங்களே அவன் யாருன்னு சொல்லி கேட்கவும் அவ பேரு வளன்னு சொல்லி 3 பேரும் சொல்றாங்க. இப்ப இவரும் வளன்கிறவனோட வண்டி நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இந்த எஸ்ஐ கிட்ட கொடுக்குறாரு. இப்ப எஸ்ஐயும் இவங்க அம்மா சொன்னதும் அந்த டாக்டர் சொன்னதும் ஒத்து போகுது, ஆனா எப்படி வெலோனியோட துணி மட்டும் அங்க போனுச்சுன்னு தான் தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த ரைட்டரும் வெலோனியோட கதைய வெலோனியின் கதவாப்லா வெலோனின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதிட்டு இருப்பாரு. இத எஸ்ஐ பார்த்துட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போறாரு. இப்ப இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அதுல கடைசியா யார் வெலோனியா கொன்னாங்கிற விஷயத்தையும் எழுதியிருக்காரு. இப்ப பிளாஷ்பேக்ல அப்படியே காமிக்கிறாங்க. இப்ப வெலோனிக்கு 6 வயசு இருக்கப்பவே அவங்க அப்பா இறந்துடுறாரு. இங்க வந்து வெலோனியோட அங்கிள் வெலோனியோட அம்மா கிட்ட நீங்க இங்க இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மேன்ஷன் இருக்கு, அங்க அதை உங்களுக்கு லீஸுக்கு வாங்கி தரேன், அதை வச்சு நீங்க உங்க குடும்பத்தை பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வெலோனியோட அம்மாவும் அங்க போறாங்க. இப்ப வெலோனியோட அம்மா பிஸியா இருக்கதால அவங்க அங்கிள் தான் பாத்துக்கிறாரு. இப்ப இவரு வெலோனி கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இத அவங்க அம்மா பாத்துறாங்க. உடனே இந்த குழந்தைய அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த அங்கிளும் இறந்துடுறாரு. இதுக்கு காரணம் தான் அம்மா தான் நினைச்சிட்டு இதுக்கப்புறம் எதையும் அந்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வெலோனி முடிவு பண்றா. எங்க மேன்ஷனுக்கு ஒரு ஆள் அடிபட்டு வரவும் வெலோனி அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. இப்ப வெலோனி ரத்தம் படிஞ்ச அந்த யூனிஃபார்ம அவளோட கபோர்ட்ல மறைச்சு வச்சிடுறா. இப்ப கண்முழிச்சு எழுந்த இந்த ஆள் கிட்ட வெலோனி நீ யாருன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அவனும் நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேக்குறான். மறுநாள் இவனும் வெலோனி கிட்ட சொல்லாமையே பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப வெலோனி ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அதே ஆள் கார் வச்சுட்டு அங்க வந்து நிக்கிறான். இப்ப ஸ்கூல் பஸ் வந்ததும் எல்லா பசங்களும் அங்க இருந்து போறாங்க. ஆனா வெலோனி மட்டும் போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனோட கார்லயும் வந்து ஏறுறா. ஆக்சுவலி வெலோனிக்கு அந்த ஆள் மேல லவ் வந்துரும். இப்ப இவ வீட்டுக்குள்ள வந்ததும் ரத்தம் படிஞ்ச அவளோட யூனிஃபார்ம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா அடிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலாமான்னு சொல்லி வெலோனி எவ்வளவோ சொல்லியும் அதெல்லாம் கேட்காம அவங்க அம்மா ரூம்குள்ள போட்டு அடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே வெலோனி அவன் கூட ஓடி போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.